பேசிக்ல வேணா ப்ரோ டைரக்ட். அது சொல்லுங்க பிரதர், கேட்கல. இல்ல அதே நம்ம ரொம்ப பேசிக்காலாம் போக வேண்டாம் ப்ரோ, அதனாலதான். சரி ஓகே. இல்ல நீங்க பிரதர், பண்றது எல்லாரும் ஒரே. கரெக்டா இருக்கு, அதே ஃபாலோ பண்ண போறோம். சரி ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு. இல்ல அவங்களுக்கு எப்படி இருக்கும்? சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை. ஓகே, இது என்னோட ஐக்கியூ ஆப்ஷன் புரோக்கர். இது அதே மாதிரி உங்களுக்கு குவாட்டெக்ஸ் புரோக்கர்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதே மாதிரி ட்ரேட், இதே கான்செப்ட் தான் எல்லா பைனரி புரோக்கர்ஸ்லையும். ஸோ அதை நீங்க கவனிச்சுக்கோங்க. ஒரு மார்க்கெட் நல்லா இல்லை அப்படின்னா பேசிக்கான விஷயம் இருக்குல்ல, என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும். ஒரு மார்க்கெட் நல்லா இல்லைன்னா அது உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? எல்லாத்துக்கும் தெரியுமா? ஓகே. ஸோ செல்வா ப்ரோ, தெரியாது ப்ரோ, ஸ்ரீனிவாஸ். தெரியாது. ஓகே. ஸோ ஒரு மார்க்கெட் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா கிராஃபிக்கல் டூல், அது கீழே வந்து பாத்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. அதுல விஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் ம். இருக்கு. வால்யூம் வந்து டிசேபிள் ஆயிருக்கும், எனேபிள் பண்ணிக்கோங்க. ஒரு ஐடியாக்காக நான் சொல்றேன், உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்காக ஓகே ஒரு ஓகே. ஐடியா சொல்றேன். ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலும் இந்த வால்யூம் வந்து எப்படி இருக்குன்னா, இந்த மார்க்கெட் ஓகேவா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னா, மார்க்கெட் நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்துல மார்க்கெட்ட இந்த வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈக்குவலா இருக்கும். எப்படி? இப்படி கொஞ்சம் ஈக்குவலா இருக்கும், சேமா இருக்கும். ம். ஓகேவா? அப்படி இல்ல, மார்க்கெட் நல்லா ஓகே இல்ல ஓகே. அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப கண்ணா பின்னான்னு இருக்கும். இதுலலாம் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஒரு ஐடியா எடுத்துக்கோங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ம். நம்ம ட்ரேட் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண முன்னுக்கு நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். என்னது? ட்ரேடிங் ரூல்ஸ். ட்ரேடிங் பத்தின ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ம். நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அந்த ட்ரேடிங் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நான் உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன். உங்களுக்கு எக்ஸாம்பிள் வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஓகே, ட்ரேடிங் ரூல்ஸை வந்து நம்ம குயிக்காக பார்த்துடலாம். இதை ஏன் நம்ம பார்க்குறோம் சொல்லுங்க பாப்போம். ட்ரேடிங் ரூல்ஸை ஏன் நம்ம ஃபர்ஸ்டா பார்த்துட்டு தான் ட்ரேடிங்குள்ள போகணும்? அதுக்கு காரணம் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, ஏன் பார்க்குறோம்? லாஸ் ஆகாம இருக்கிறப்ப அதான் ப்ரோ பண்ணணும். இல்ல பிரதர், இல்ல அப்படி இல்ல. இப்போ நாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணி போறோம் அப்படின்றப்போ நம்ம ஆயில் செக் பண்ணுவோம், பிரேக் இருக்கான்னு செக் பண்ணுவோம், கிளச் கரெக்டா விழுகுதான்னு பார்ப்போம்ல. ம். அது எதுக்கு? நம்ம செத்துறக்கூடாது அப்படின்றதுக்காக. ஓட்ட ஓகேவா? தெரியும், நல்லா ஓட்ட தெரியும்னா அதெல்லாம் தெரிஞ்சாதான் ஓட்ட முடியும். ஆமா. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இதுல பிரச்சனை, இப்போ ட்ரேடிங்ல என்ன பிரச்சனை? நமக்கு லாஸ் பண்றது. இப்போ நீங்க இப்ப நான் படிச்ச கொடுத்தாலும் சரி, இதுக்கப்புறம் நீங்க ட்ரேடிங் படிச்சாலும் சரி, எப்பவுமே நீங்க என்ன பண்றீங்க, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை படிக்காம, இதை பார்க்காம நீங்க ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணாதீங்க. இப்போ நான் பர்சனலா நான் என்னோட ஏர்னிங்ஸ் தெரியும் தானே, நான் காட்டியிருக்கேன் உங்களுக்கு. நீங்க எல்லாரும் என்னோட ஏர்னிங்ஸ் பார்த்துருக்கீங்களா? பார்க்காதவங்க? பாத்துருக்கோம் ப்ரோ. ஓகே. ஸோ யாரும் பார்க்கணும்னா சொல்லுங்க, நான் காட்டுறேன். அதுக்கு பெரிய டைம் ஒன்றும் எடுக்காது. ஸோ நான் இதை ஸ்டார்ட் பண்றேன், இந்த ட்ரேடிங் நான் ஸ்டார்ட் பண்றேன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவேன், என்னோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். இதை ஃபர்ஸ்ட் நான் கம்ப்ளீட்டா வாட்சேன்னா எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ எவ்ரி கிளாஸஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 5 மினிட்ஸ் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்காக ஒதுக்கியிருக்கோம். ஏன் அப்படின்னா, நீங்க எல்லாம் யூடியூப்ஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, இல்லைன்னா யாராச்சும் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஆனா அவங்க எல்லாம் என்ன டெக்னிக்கல் அனாலிசிஸ் மேல தான் அதிகமான ஃபோக்கஸ் பண்றாங்க. கரெக்டா? கரெக்டா? ஆனா ஆமா ப்ரோ. எமோஷனல் கண்ட்ரோல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கான்சென்ட்ரேட் பண்றது இல்ல. ஆனா 99% எமோஷனல் கண்ட்ரோல் தான் தேவை. இல்லைன்னா நீங்க அதை லாஸ் பண்ணிடுவீங்களே. புரியுதுங்களா? ஸோ நீங்க பாக்குற யூடியூபா இருக்கட்டும், கண்டென்ட் ப்ரோமோட் பண்ற இடமா இருக்கட்டும், அவங்க வந்து பாத்தீங்கன்னா எமோஷனல் கண்ட்ரோலை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அண்டர் ரேட்டடா இருக்கு. ஆனா ஒரு ட்ரேடருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னது? எமோஷனல் கண்ட்ரோல் தான். அது யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க பெருசா. புரியுதா கைஸ்? பேசுங்க, உங்களுக்கெல்லாம் புரியுது ப்ரோ. பேசுறதுக்கான இது இருக்கு. ஸோ பேசுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்துடலாம். நான் குயிக்கா சொல்லிடுறேன் அண்ட் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து மார்க்கெட்ல ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடி அந்த மார்க்கெட்ல ட்ரேட் பண்ண முடியுமான்னு ஒரு ஐடியா எடுத்துக்கணும். கரெக்டா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நியூஸ் டைமை பார்க்கணும். சரியா? நியூஸ் டைம்னா என்ன? நியூஸ் டைம்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? நியூஸ் டைம்னா என்ன அப்படின்னா என்னன்னு தெரியுமா? யாருக்காவது சொல்ல முடியுமா? பேர்ஸோட நியூஸ் டைம் தானே ப்ரோ? பேர்ஸோட ஆமா நியூஸ் டைம் ஆமா தானே? ஆமா. நியூஸ் டைம்னா இந்த கரன்சி எல்லாமே நியூஸ் டைமோட கம்பைன் பண்ணி தான் இருக்கு. இப்போ யூஎஸ்டில வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு மைனிங் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த யூஎஸ்டி கரன்சியோட வேல்யூ வந்து அடுத்து அதிகமாகும். புரியுதா? அதுக்கான ம். ரீசன் என்ன? ஒரு பொசிட்டிவான விஷயம் வந்து நாட்டுக்குள்ள நடக்குது. அந்த விஷயம் நடக்கக்குள்ள அந்த கரன்சி சம்பந்தப்பட்ட விஷயத்துல
ஒரு அப்கிரேட் ஆகும். அப்போ அதோட வேல்யூ கூடும், ம். மார்க்கெட் எங்க போகும், அப்ல போகும். புரியுதா? 3 பேருக்கு ஓகே ப்ரோ. புரியுதா நான் சொல்ற விஷயம்? புரியுது. புரியுது. ஓகே. ஸோ இந்த சமயம் என்ன நடக்கும் அப்படின்னா, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சமயத்துல நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னா, எப்பயுமே நியூஸ் எப்படி மார்க்கெட்ட அஃபெக்ட் பண்ணும். ஸோ எப்பயுமே நமக்கு வந்து நியூஸ நம்ம கரெக்ட்டா இது பண்ணிக்காம நம்மளால ட்ரேட் பண்ணிக்க முடியாது. ஓகே. ம், ம், ம். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல ப்ரோ, எந்த டவுட் ஓகே. இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நியூஸ பார்த்துக்கோங்க. நான் டெய்லி வந்து நம்ம கிளாஸ ஸ்டார்ட் பண்ற முன்னுக்கு நம்ம இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். நீங்க கண்டிப்பா ட்ரேட் பண்றது முன்னுக்கு இத எடுத்துக்கோங்க. நான் ஃபோட்டோஸ் போட்டு விடுறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெண்ட் ஓகே. என்னன்னு பார்க்கணும். நியூஸ் டைம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். அண்ட் அசெட் செலக்ட் பண்றப்போ நம்ம வந்து அந்த அசெட் வந்து செய்யக்கூடிய அசெட்டா இல்லையான்றத பார்க்கணும். அதெல்லாம் நம்ம பார்ப்போம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு நாளைக்கு வந்து ஒரு ட்ரேட் எடுக்க போறீங்கன்னா, ஒரு 3ல இருந்து 4 கன்ஃபர்மேஷன் இருக்கணும் இல்லையா? நம்ம வந்து என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் நம்ம செய்ற மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம டெபாசிட் பண்ணத உடனே நம்ம என்ன பண்றோம்? அமௌண்ட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டு ட்ரேட் பண்றோம். பட் நம்ம ட்ரேட் அனலைஸ் பண்ணிட்டு தான், அந்த ட்ரேட் எடுக்கலாமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பிளேஸ் பண்ணோம் அமௌண்ட்ட. புரியுதா? புரியுதா? ஆமா ப்ரோ. ஓகே. ஸோ புரியுது. இந்த மாரியான தப்ப நீங்க பண்ணாதீங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வந்து நீங்க 10ல இருந்து 15 யூஎஸ்டி வந்து ப்ராஃபிட் பண்றீங்க அப்படின்னா, அதுல 70% இல்லன்னா 7 யூஎஸ்டி வந்து எடுத்துக்கோங்க. அதாவது வித்ட்ரால் பண்ணிக்கோங்க. ம், ம், ம். மிச்சம் இருக்கத எங்க அக்கவுண்ட்லயே ஹோல்டு பண்ணுங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ம், ம். எப்பயுமே வித்ட்ரால் பண்ற மணிய உடனே வந்து இமிடியேட்டா எடுத்துறணும் கைக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 2 ட்ரேட் லாஸ் பண்றீங்க. இல்லன்னா வந்து $10ல இருந்து $15 இப்ப $100 வச்சிருக்கீங்க. அதுல $10ல இருந்து $15 லாஸ் பண்ணிட்டீங்கன்னா, அன்னைக்கு விட்டுருங்க. ஒரு நாளைக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன் பண்ணக்கூடாதுன்னா, அந்த டைம்ல நீங்க அந்த ரூல்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணலன்னா, நீங்க ஓவர் ட்ரேட் பண்ணுவீங்க. அதெல்லாம் எல்லாமே கழுவிட்டு போயிரும். புரியுதா? அன்னைக்கு மார்க்கெட் ம், சரியில்ல. ம், ம். ஸோ அப்ப ட்ரேட் பண்றீங்கன்றப்போ எல்லாமே போயிரும். இது பேசிக்கான விஷயம் தான். பட் இந்த நான் ஏன் ட்ரிகர் பண்ணி விடுறேன் அப்படின்னா, அத உங்களுக்கு பழக்கப்படுத்திக்கணும்ன்றதுக்காக. அண்ட் நீங்க எப்ப ட்ரேட் பண்ணுவீங்க? ம். எப்பலாம் ட்ரேட் பண்ணுவீங்க? ஏன் மண்டேயும் இதுல 3 நாள் நான் குடுத்துருக்க மாட்டேன். மண்டே, ஃப்ரைடே, சண்டே பார்த்திருப்பீங்கன்னு தெரியும். ட்ரேட் பண்ணக்கூடிய நாள் வந்து டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, சாட்டர்டே தான் இருக்கும். அது ஏன் நான் குடுக்கல அப்படின்னா, மண்டே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுற நாள். ஸோ நெறைய ட்ரேடர்ஸ் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல வந்து இன்வால்வ் ஆவாங்க. அந்த டைம்ல என்ன நடக்கும்? ஒரு ம். பீக்கா இருக்கும். அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா உங்களால ட்ரேட் பண்ணிக்க முடியாது. மார்க்கெட் வந்து தாறுமாறா வேலை செய்யும். சரிங்களா? ஆனா, ம். அந்த ம், மண்டே, ம். டியூஸ்டே போகக்குள்ள தான் ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரேடிங் பிளான கொண்டு வருவாங்க. இன்னைக்கு நாம லாஸ் பண்ணிட்டோம். ம். இல்லன்னா இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணிட்டோம். நாளைக்கு வந்து என்ன பண்ணணும்? கொஞ்சம் கவனமா ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற ட்ரேடிங் பிளானுக்குள்ள வந்துருவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டே வரமாட்டாங்க. பட் செகண்ட் டே தான் வருவாங்க. அப்போ டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே நார்மலா இருக்கும். எல்லாரும் நார்மலா ட்ரேட் பண்ணுவாங்க. சரிங்களா? சாட்டர்டே இல்லாட்டி ம். சண்டேஸ்ல வந்து மார்க்கெட் 2 நாள்ல எந்த நாள்ல நல்லா இல்லையோ, நல்லா இருக்கோ அந்த நாள்ல ட்ரேட் பண்ணிக்கலாம். அது ஒரு ஆப்ஷனலா குடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாரி தான் நான் ஃபாலோ பண்றேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரேடுக்கு மல்டிபிள் ஒரு ட்ரேட் நீங்க பிளேஸ் பண்றீங்கன்னா, மல்டிபிள் ட்ரேட் பண்ணக்கூடாது. அப்படின்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க குவாடெக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. கரெக்ட்டா? யாராவது குவாடெக்ஸ் யூஸ் பண்றீங்களா? கோடெக்ஸ் தான் ப்ரோ யூஸ் பண்றோம். ஓகே. குவாடெக்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா, யூடியூபர்ஸ் நெறைய பேர் வந்து ஒரே இடத்துல மல்டிபிள் டைம் பிளேஸ் பண்ணுவாங்க. பார்த்திருப்பீங்க. சில பேர் வந்து மல்டிபிள் டைம் ஒரே இடத்துல பிளேஸ் பண்ணுவாங்க. பார்த்திருக்கீங்களா? என்ன பேச மாட்டேங்கிறீங்க? பேசுங்க. ஒரு இடத்துல 5, 5, $5 வந்து 5, 6 தடவ பிளேஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படி யாராவது ஆமா. பார்த்திருக்கீங்களா? பார்க்கிறீங்களா? ஆ பார்த்துருக்கேன் உங்களுக்கு நெறைய. ஸ்கில்ஸ் இல்ல. உங்களுக்கு வந்து அந்த ட்ரேட் மேல இருக்க பயம். கான்ஃபிடென்ட் இல்ல. புரியுதா? புரியுதா? இப்போ ஒரு ஒரு நல்ல ட்ரேடர் இப்போ நீங்க எல்லாம் ஒரு ட்ரேடர்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு ட்ரேட் இந்த இடத்துல ஒரு ட்ரேட் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்க செல்வா பிரதர். ஸோ அந்த இடத்துல நீங்க ஒரு $10க்கான ட்ரேட் எடுக்க போறீங்கன்னா, 2 நீங்க இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா? இல்லன்னா $10 இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா? உங்களுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டா இருக்கு அப்படின்னா. பேசுங்க செல்வா பிரதர். கேக்குதுங்களா? பாண்டியன் கேக்குதா? கேக்குது ப்ரோ. ஓகே. ஸோ இந்த கேக்குது. மல்டிபிள் ட்ரேட் பண்ணக்குள்ள, அது மல்டிபிள் ட்ரேட் பண்றோம் அப்படின்னா, அங்க நீங்க வந்து வீக்கா இருக்கீங்க, எமோஷனலா வீக்கா இருக்கீங்கன்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். புரியுதா? இந்த மல்டிபிள் ட்ரேட் பண்ணுவாங்களே, அவங்க வந்து பாத்தீங்கன்னா, எமோஷனலா கண்ட்ரோல் இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கணும். புரியுதா? நீங்க நெறைய வந்து ஒரே இடத்துல இன்வெஸ்ட் பண்றப்போ, அவங்க வந்து அந்த ஸ்டேபிளா இல்ல.
ஸோ அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ மல்டிபிள் ட்ரேட் வந்து எடுக்காதீங்க, அந்த இடத்துல மல்டிபிள் ட்ரேட் எடுக்காதீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ட்ரேட்ல ஃபுல் அமௌண்ட்டும் நீங்க பிளேஸ் பண்ணக்கூடாது. அண்ட் அன்டைம், அதாவது மிட் நைட்லயோ ஏர்லி மார்னிங்லயோ, இப்போ மார்க்கெட் 10:30 ஓப்பன் ஆகுதுன்னா 10:30 முன்னாடி நீங்க ட்ரேட் பண்ணுவீங்க, அந்த டைம்ல ட்ரேட் பண்ணாதீங்க. ஓடிசில நீங்க 8 மணிக்கு ட்ரேட் பண்ணலாம். அதை தவிர்த்து மார்க்கெட்ல 10 மணிக்கு 10:30 அப்புறம் நீங்க ட்ரேட் பண்றது நல்லது. அண்ட் ஈவினிங் டைம்ல நீங்க ட்ரேட் பண்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க, உங்களுடைய சேஃப்டிக்காக சொல்றேன். எப்பவுமே ஒரு வித்ட்ரால் எடுத்ததுக்கு அப்புறம் எகெயின் டெபாசிட் பண்ணி ட்ரேட் பண்ணக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ரூல்ஸ். இதனால பாதி பேர் லாஸ் பண்றதா எங்களுக்கு தெரிய வருது. ஸோ அதனால நாங்க இதை வந்து சொல்றேன். ஓகே, ஸோ இந்த 12 ரூல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் இப்போ செஷனுக்குள்ள போகலாம். ஓகே, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிளியர் தானே காய்ஸ்? இதுல ஏதாவது டவுட் இருக்கு உங்களுக்கு? ஏதாவது டவுட்ஸ்? ஓகேவா, கிளியரா? கிளியர் தான் ப்ரோ. ஓகே, ஸோ இதுக்கான இமேஜஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சத்துல வந்துடும். ஸோ வரலன்னா எனக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு மார்க்கெட்ல எந்த இடத்துல நம்ம 5 மினிட்ஸ் எடுக்கணும், எந்த இடத்துல வந்து நம்ம 1 மினிட் எடுக்கணும் அப்படின்றதுல வந்து ஒரு கவனம் இருக்கணும். ஸோ அதாவது ஸ்ரீனிவாசன் உங்களோட ஏரியா வந்து கொஞ்சம் நைஸியா இருக்கு, கொஞ்சம் சத்தம் இல்லாத இடத்துக்கு போய்க்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எங்க நம்ம 5 மினிட்ஸ் ட்ரேட்ஸ் எடுக்கணும் அப்படின்றது. இது ஏன் நான் வந்து டெக்னிக்கல் அனலைசிஸ்க்கு முன்னுக்கு இந்த 5 மினிட்ஸ் ட்ரேட் அண்ட் 1 மினிட் ட்ரேடை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இது உங்களுடைய ப்ராஃபிட்ல அதிகமான ஒரு நல்ல ஃபேக்டரா ஒர்க் பண்ணும். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ 5 மினிட்ஸ் அண்ட் 1 மினிட்ஸ். ஸோ நார்மலா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ நீங்க ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்றப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் படிப்பீங்க அண்ட் நிறைய விஷயங்கள் பார்ப்பீங்க. அதெல்லாம் தாண்டி நாம ஏன் இதை பார்க்கணும் அப்படின்னா, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் அப்படின்றத நம்ம இனிஷியலா இதை கவர் பண்றோம். ஏன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா 1 மினிட் மட்டும் யூஸ் பண்ணுவீங்க, அதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அண்ட் 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணலாம், அண்ட் வந்து 2 மினிட்ஸோ 3 மினிட்ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 5 மினிட்ஸ் 1 மினிட் அண்ட் வந்து 3 மினிட்ஸ் யூஸ் பண்றது கூட நல்லவனு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இதுல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இப்போ ஏன் 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணோம், ஏன் 1 மினிட் யூஸ் பண்ணோம் அப்படின்றதுக்கான ரீசன் சொல்றேன். ஓகே, இப்போ ஒரு ட்ரேட் நீங்க எடுக்கிறீங்க, ஒரு ட்ரேட் வந்து ஒரு இடத்துல பிளேஸ் பண்றீங்க. இந்த இடத்துல பெர்ஃபெக்ட் என்ட்ரி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ கரெக்டான 2 கன்ஃபர்மேஷன்ஸ், ஒரு 3 கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. CO1 போட்டுக்கிறேன். ஒரு 3 கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு அந்த இடத்துல இருக்கு அப்படின்றப்போ, நீங்க எத்தனை டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணும்? பாண்டியன் சொல்லுங்க, ஸ்ரீனிவாசன் சொல்லுங்க. 5%. இல்ல, பெர்சன்டேஜ்ல போறதை விட மினிமமா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, என்னோட கணிப்புப்படி நான் 3 கன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு $3.5 அப்படி இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஓகேவா? இப்போ 3 விட 4 மோர் தென் 3 கன்ஃபர்மேஷனுக்கு விட கூடுதலா இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம 7 to 10 வரைக்கும் 7.5 அதுல இருந்து 10 வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா வச்சு பாத்துக்கோங்க. ஓகே, சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் வருது. அப்போ நீங்களே சொல்லுங்க, எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும்? ஒரு $2, $1 ஒரு $2 போலாம். ஓகே, ஏன்னா $1 வந்து அவ்வளவு பெரிய ப்ராஃபிட் நம்ம கெயின் பண்ண முடியாது. சோ ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தா 3 கன்ஃபர்மேஷன் மோர் தென் இதெல்லாம் பாக்குறப்போ நமக்கு வந்து ஒரு ட்ரேட்ல லிமிட் நமக்கு தெரியும். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு $100 நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. இப்போ $100 நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, $100 ப்ராஃபிட் பண்றீங்க. அப்ப டோட்டல் எவ்வளவு இருக்கும்? டோட்டல் எவ்வளவு? $80. $180 இருக்கும். ஓகே, 180. சரி, 180 மாதிரி ப்ராஃபிட். சரியா? இப்போ 180 அப்படின்னு சொன்னா எப்படி ட்ரேடர்ஸ் சைக்காலஜி, ட்ரேடர்ஸ் என்ன பண்றாங்கன்றத சீக்ரெட் இங்கே தான் இருக்கு. இப்போ நீங்க சொல்லுங்க, இப்போ நீங்களாம் பிகினர்ஸ் இல்லையா? இப்போ $180 நான் வச்சிருக்கேன். $180 வச்சிருக்கேன். எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணேன்? $100 இன்வெஸ்ட் பண்ணேன். 80 அதாவது 80% வந்து என்ன நம்மளுடைய பெர்சன்டேஜா இருக்கும், ப்ராஃபிட் பெர்சன்டேஜ்னு வச்சுப்போம். இப்போ ட்ரேடர்ஸ் இங்க தான் மிஸ்டேக்ஸ் பண்றாங்க. அதாவது ஒரு நாளைக்கு இப்போ மேக்சிமமா என்ன மாதிரியான ட்ரேடர்ஸ் நல்லா ட்ரேட் பண்ணுவாங்கல்ல. இப்போ நான் ஏதோ கொஞ்சம் ட்ரேட் பண்ணுவேன், ஓகேங்களா? ஸோ அதுல இப்போ நான் என்ன பண்ணுவேன், $100 நான் டெபாசிட் பண்ணிருக்கேன், எனக்கு $100 ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. சரியா? சாரி, $100 இது பண்ணி எனக்கு வந்து டோட்டலா வந்து 100%
சாரி $180 வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. மொத்தமா 80% வின்னிங் ரேஷியோல கிடைச்சிருக்கு. இப்போ இந்த $80 வந்திருக்கு இல்லையா, இந்த $80 வந்து 80% தானே, $80 ஓகே. அப்போ இந்த 80%. 80% 80%னா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, 50% விட தாண்டி இருக்கீங்க. 50% விட ப்ராஃபிட்ல தாண்டி இருக்கீங்களா இல்லையா, நீங்க வச்சிருந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல. ஓகே. ஆமாங்க. சோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க எடுக்கிற ப்ராஃபிட் நல்லா பாத்துக்கோங்க. இப்ப நீங்க $100 மட்டும் தான் சொல்றேன், $1000 எல்லாம் சொல்லல. $100 நீங்க சொல்றீங்கன்னா உங்களோட ப்ராஃபிட்ட வந்து பாத்தீங்கன்னா எப்ப நீங்க கைக்கு எடுக்கணும்னா 50 to 60 அதுக்குள்ள வரப்போ நீங்க என்ன பண்ணணும், ப்ராஃபிட் எடுத்துக்கணும். இப்போ எவ்வளவு சொல்றேன், $50ல இருந்து $60 வருது. இப்ப $160 வருதுன்னா நீங்க என்ன பண்ணணும், ட்ரேட ஸ்டாப் பண்ணணும் இன்னைக்கு. இதுதான் உங்களோட கண்ட்ரோல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ட்ரேடிங் கண்ட்ரோல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? டவுட் இருக்கா அதுல? இல்ல ப்ரோ. இல்ல ப்ரோ. ஓகே. சோ இப்போ உங்களுக்கு புதுசா இருக்கும். இப்ப சொல்லுங்க, நீங்க உங்ககிட்ட $10 வச்சிருக்கீங்க, சரியா? $26 ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க. எவ்வளவு வித்ட்ரா எடுப்பீங்க? $10. வேற யாராவது? ஓகே, $10 வச்சிருக்கீங்க, $26 மொத்தமா உங்க உங்க வாலெட்ல இருக்கு. இப்போ ட்ரேட் பண்ணி எவ்வளவு ப்ராஃபிட் எடுப்பீங்க? 6ல இருந்து 10 வரைக்கும் எடுக்கலாம். ஓகே, 6ல இருந்து 10 வரைக்கும் இருக்கலாம். உங்களுடைய ட்ரேடிங் அமௌண்ட் லிமிட் எவ்வளவு? இப்போ 50 to 60% அப்படின்னா $16 நீங்க எடுக்கலாமா? $16 ப்ராஃபிட் வந்திருக்கா? அப்ப அதுல $15 நீங்க எடுத்துக்கலாம், $10 என்ன பண்ணலாம், உங்களோட கேபிட்டல வந்து மெயின்டைன் பண்ணலாம். சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் நீங்க என்ன பண்ணுவீங்க, பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 100% ப்ராஃபிட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க. இப்போ $100 இன்னொரு $100 எடுக்கணும், அதுக்கு மேல போகணும்னு ட்ரை பண்ணுவாங்க. அந்த டைம்ல என்ன பண்ணுவீங்கன்னா, எங்க நீங்க ஸ்கிப் ஆவீங்கன்னா, உங்களுடைய எமோஷனல் கண்ட்ரோல்ஸ் இருக்கு இல்லையா, அதுல ஸ்கிப் ஆயிருவீங்க. இப்போ அதிகமா இப்ப 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா எமோஷன்ஸ், இது ஒரு பக்கம், சரிங்களா? எமோஷன்ஸ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ப்ராஃபிட். இப்போ இது ஒரு நம்ம தராசு மாதிரி மெயின்டைன் பண்ணணும். புரியுதா? இப்போ எமோஷன் கண்ட்ரோல்ஸ் வந்து இல்ல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டும் இல்ல. ஓகே, புரியுதா? உங்க எல்லாத்துக்கும் புரியுதா? எமோஷன்ஸ் கண்ட்ரோல் இல்லன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டும் இருக்காது. ஏன் இருக்காது சொல்லுங்க பாப்போம், ரீசன் சொல்லுங்க. ஏன் இருக்காது? ஏதாவது ஐடியாஸ்? ஓகே, ஏன் எமோஷனல் கண்ட்ரோல்ஸ் இல்லன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்காது அப்படின்னா, நீங்க இங்க தானே எமோஷன்ல வீக்கா இருப்பீங்களே. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு $100 நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, $180 ப்ராஃபிட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, அதுல வந்து பாத்தீங்கன்னா 50 to 60% தான் நீங்க எடுக்கணும், சரிங்களா? இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 80 வந்து பாத்தீங்கன்னா 80%ன்றது 100% ப்ராஃபிட் அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து 100க்கு மேல $80 இருக்கு. அதுக்கு மேல நீங்க என்ன பண்ணக்கூடாது, ட்ரேட் பண்ணக்கூடாது. இதுல வந்து நீங்க $50 நீங்க வித்ட்ரால் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. எப்பவுமே நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் ஒரு $100 இன்வெஸ்ட் பண்றீங்க, ஒரு $200 வந்துருச்சு மொத்தமா இருக்குன்னா, அப்போ நீங்க 100% ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க. 100% ப்ராஃபிட்ல நீங்க இருக்கக்கூடாது. நீங்க 50ல இருந்து 60% வரக்குள்ள நீங்க என்ன பண்ணீங்க, வித்ட்ரா பண்ணிக்கோங்க. இங்க எமோஷனல் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு வீக்கா இருக்குன்றப்போ உங்களால ப்ராஃபிட் கெயின் பண்ண முடியாது. எமோஷனல் கண்ட்ரோல் அப்படின்றது வந்து நமக்கு வந்து ஹையரா இருக்கிறப்போ தான் நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியும். அதனாலதான் இந்த பக்கம் நம்ம வந்து அண்டர் ரேட்டடா இருக்கு. எமோஷனல் கண்ட்ரோல்ல வந்து யாருமே கதைக்கிறது இல்ல. அதனாலதான் நமக்கு அதிகமான லாசஸ் வருது. இப்ப புரியுதா நமக்கு ஏன் அதிகமான லாசஸ் வருதுன்னு? கைஸ் கேக்குதா? ஓகே. சோ நீங்க இப்ப என்னத்தை சரி பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்க? என்னத்தை சரி பண்ணணும்? டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒரு பக்கம் பாக்குறோம். பட் எமோஷனல் கண்ட்ரோல்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க ட்ரேட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்னத்தை பார்க்கணும்னா, எமோஷனல் கண்ட்ரோல்ல நல்லா இருக்கீங்களா, இன்னொன்னு ட்ரேடிங் ரூல்ஸை வந்து நீங்க பாத்துட்டீங்களான்றதுல நீங்க கவனம் இருக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் மூவ் போவோம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு இப்போ 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் 1 மினிட் எங்க யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். இப்போ கன்ஃபர்மேஷன்ஸ் நான் பார்த்துட்டேன். ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு $2, 3 கன்ஃபர்மேஷனுக்கு $3.5, 3க்கு மேற்பட்ட கன்ஃபர்மேஷனுக்கு $7.5. இப்போ $100 வச்சிருக்கீங்க, $100 வச்சிருக்கீங்க. இப்போ ஒரு ட்ரேடுக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ட்ரேட் நம்ம எவ்வளவு நம்ம மினிமம் வந்து நம்மளுடைய இது லஸ் அமௌண்ட் எவ்வளவு, ரிஸ்க் அமௌண்ட் எவ்வளவு?
சொன்னேன், நான் சொல்லிக் கொடுத்தேன். ரிஸ்க் அமௌண்ட் எவ்வளோ நீங்க ரிஸ்க் எடுக்கலாம்? 15 10 10 to 15. சரியா? கேக்குதா கைஸ்? 10 to ஆமா ப்ரோ. 15 USD வந்து எங்களுடைய இது ரிஸ்க் அமௌண்ட். அதாவது நீங்க இவ்வளவுதான் லாஸ் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல பாத்துக்கோங்க, மோர் தென் 3 கன்ஃபர்மேஷனுக்கு மேல இருந்தா தான் நீங்க 10 USD இது பண்ண போறீங்க. இப்ப 10 USD இந்த இடத்துல லாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து ஒரு 10 USD போடுவீங்க. அந்த இடத்துல இப்ப அடுத்த ட்ரேட் நீங்க எடுக்கணுமா கூடாதா? இப்ப நெக்ஸ்ட் ட்ரேட் நீங்க 10 USD போட்டு எடுப்பீங்களா கூடாதா? என்ன பண்ணுவீங்க நெக்ஸ்ட் மூவ்? இப்பதான் ரூல்ஸ் சொல்லி கொடுத்தேன். என்ன செய்யணும்? $5 தான் ட்ரை பண்ணும். இல்ல, ஸ்கிப் பண்ணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம 3 கன்ஃபர்மேஷன் இருக்க மாதிரி தானே பார்ப்போம். $10 வேற மாதிரி. ஆல்ரெடி நம்ம $10 லாஸ். அடுத்து 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ட்ரேட் பண்ணுவோம். அப்போ அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்க? ட்ரேடை ஸ்டாப் பண்ணும். ஓகே, நமக்கு தானே 3 கன்ஃபர்மேஷன் சரியா வந்திருக்குன்னு தெரியுமே. ஓகே, சோ இப்போ இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்போ 3 அதாவது 3 மினிட்ஸ் எங்க யூஸ் பண்ணுவோம், 5 மினிட்ஸ் எங்க யூஸ் பண்ணுவோம், 1 மினிட் எங்க யூஸ் பண்ணுவோம், அதாவது எக்ஸ்பிரேஷன் டைம்ல நான் சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இப்போ சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டைம் பிரேமா இருக்கும். ஐ திங்க் வந்து குவார்டெக்ஸ்ல ஃபிக்ஸ்டு தானே, கரெக்டா? ஆமா ப்ரோ. ஓகே, ஃபிக்ஸ்டு. எவ்வளவு செகண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க. குவார்டெக்ஸ்ல 30 செகண்ட்ஸ் இருக்கு, 1 மினிட் இருக்கு, 5 மினிட்ஸ் இருக்கு, கரெக்டா? அந்த மாதிரி தானே இருக்கும். ஆனா நீங்க ஒண்ணு டைமர் இருக்கும் ப்ரோ. ஓகே, இன்னொரு விஷயம் அதுல நீங்க பாத்துருப்பீங்க, 35 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி போட்டா. ஆமா, ஓகே. அதுல நீங்க இன்னொரு விஷயம் பாத்துருப்பீங்க, 5 செகண்ட்ஸ்ல ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருக்கும், 30 செகண்ட்ஸ்ல ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இருக்கா? இருந்திருக்குமே குவார்டெக்ஸ்ல. இருக்கு ப்ரோ, இருக்கு ப்ரோ. இப்போ நல்லா சொல்லுங்க. நமக்கு ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு மினிமம் 1 மினிட் எடுக்கலாம். 30 செகண்ட்ஸ்க்குள்ள நம்மளால ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது. அப்போ ஓடிசில தான் இருக்கு. ஓகே, நான் சொல்றேன். இப்போ நமக்கு லோவர் டைம் ஃப்ரேம் இருக்கிறப்போ நம்மளால டிசிஷன் மேக்கிங் கரெக்டா பண்ண முடியாது. அதுக்கான ப்ராசஸ் டைம் நம்ம கிட்ட குறைவு. இது ஓகேவா? புரிஞ்சுதா? ஏன் நான் அப்படி சொல்றேன்? ஏன் அப்படி சொல்றேன் உங்களுக்கு சொல்லுங்க. ஏன் லோவர் டைம் ஃப்ரேம்ல நம்மளால எடுக்க முடியாது? ஏன்னா அதுக்கான டைம் நமக்கு இல்ல. அன்னைக்கு நமக்கு அடுத்து எடுக்கிற டைம் இல்ல. சோ உங்களுடைய வீக்னஸ் அந்த புரோக்கருக்கு அட்வான்டேஜ். மேனிபுலேஷன் பண்ணலாம், என்ட்ரி மிஸ் பண்ணலாம். சோ யாருமே லோவர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணாங்க. பட் ஏன் நீங்க 1 மினிட் பண்ணணும், 1 மினிட்ல பண்ணலாம் அப்படின்னா, அதை விட இதுல கொஞ்சம் ரிஸ்க் கம்மி. நான் சொல்லுவேன், இப்போ 30 செகண்ட்ஸ் 5 செகண்ட்ஸை விட இது கம்மி இல்லையா? ஓகே, ஸோ இப்போ 5 மினிட்ஸ் எங்க யூஸ் பண்ணுவீங்கன்னா பிரைஸ் செக்ஷன்ல ட்ரை பண்ணுவீங்க. பிரைஸ் செக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். பேசிக்கான ஒரு ஐடியா எடுத்துக்கோங்க இன்னைக்கு. ஸோ 5 மினிட்ஸ் ட்ரேட் வந்து பிரைஸ் செக்ஷன்ல பார்ப்போம். எங்க இதை வந்து பிரைஸ் செக்ஷன்ல பார்ப்போம். இதுல நீங்க பார்த்துருப்பீங்களே, அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா டபுள் பாட்டம், இது மாதிரி டபுள் டாப் இப்படின்னு பார்த்துருப்பீங்களா? இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? பிரைஸ் செக்ஷன் பேட்டர்னுக்குள்ள சொல்லுவோம். அப்போ இந்த 3 மினிட்ஸ் எங்க எடுப்பீங்க? 3 மினிட்ஸ் எங்க எடுப்பீங்கன்னா இதை டிஸ்டன்ஸ் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. அதை நம்ம படிப்போம். ஓகே, இது டிஸ்டன்ஸ் ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. நான் சொல்லி கொடுத்தேன்ல, லாஸ்ட் கிளாஸ் யாரு வந்தீங்க? கடைசி கிளாஸ் யாரு வந்தீங்க? ஃபர்ஸ்ட் முதல் கிளாஸ் யாராவது லைவ் கிளாஸ் வந்தீங்களா? வரலையா? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை எங்க பார்ப்பீங்க? மியூட் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது. அதாவது இந்த 5 மினிட்ஸ் பிரைஸ் செக்ஷனுக்கும் 3 மினிட்ஸ் வந்து நம்ம டிஸ்டன்ஸ் ட்ரேடிங்கும் 1 மினிட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த மோர் தென் 3 to 4 கன்ஃபர்மேஷன்ஸ் வரும் இல்லையா, அங்க யூஸ் பண்ணணும். இப்போ புரியுதா நம்ம எந்த ட்ரேட் எங்க பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு? புரியுதா guys? சிஸ்டருக்கு வந்து இதுல கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். நம்ம ஏன் இந்த ட்ரேட் நம்ம யூஸ் பண்ணணும், இந்த இடத்துல எவ்வளவு அமௌண்ட் வச்சு பண்ணணும்ன்றத நீங்க எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க, யாரும் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த 3 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ் ட்ரேடிங் அப்படின்றது என்ன அப்படின்றத நான் சொல்றேன். இப்போ ஒரு மார்க்கெட், இது ஒரு மார்க்கெட்னு வச்சுக்கோங்க. இந்த மார்க்கெட் இப்படி அப் அண்ட் டவுன்ல வந்து ரன் ஆகுது. இந்த மார்க்கெட் இப்போ பிரேக் பண்ணிடுச்சுன்னா இந்த இடத்துல இருந்து எவ்வளவு தூரம் ரன் ஆகும் அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இதுதான் டிஸ்டன்ஸ் ட்ரேடிங். புரியுதா? பிரைஸ் செக்ஷன்ல அதான் வரும். பட் நான் இதுக்கு சொல்றேன் ஏன் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்து வரைக்கும் மார்க்கெட் ரன் ஆகும்னு தெரியும். நெக்ஸ்ட் கேண்டில் நம்ம வந்து செல் ஆப்ஷன் வந்து பையர்ஸ் வரலாம். அப்படின்னா இன்னைக்கு அப் ட்ரெண்ட் தான் வருது, பட் இன்னைக்கு செல்லர் ஒருத்தர் வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த அதாவது இந்த டிஸ்டன்ஸ் ஸ்டார்ட் ஆகலாம், இந்த லெவல் ஸ்டார்ட் ஆகலாம், மேல போகலாம். ஸோ அந்த இடத்துல நமக்கு 3 நிமிஷம் ட்ரேட், 3 to 4 நிமிஷம் ட்ரேட் வந்து இந்த இடத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன் லாஸ் பண்ணாம இருக்க? இப்போ இந்த 3 நிமிஷம் ட்ரேடு 5 மினிட்ஸ் ட்ரேட்லாம் எதுக்கு எடுக்கணும்னா உங்களுடைய எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது. புரியுதா? ஏன் புரியுதா? எந்த இடத்துல எப்படி என்ட்ரி எடுக்கணும்ன்றதுல கரெக்டா இருங்க. ஸோ
அடுத்தது 5 மினிட்ஸ் ட்ரேட்ஸ் நம்ம பிரைஸ் செக்ஷன் எடுப்போம். பிரைஸ் செக்ஷன்ல நமக்கு என்ன அப்படின்னா குறிப்பிட்ட நிறைய லெவல்ஸ், சேம் லெவல்ஸ் தான் வரும். இந்த லெவல்ஸ் அதாவது குறிப்பிட்ட லெவல்ஸை வந்து நமக்கு தாண்டிடுச்சு, இந்த இடத்துல வந்து தாண்டிடுச்சுன்னா, இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக்ஸ்ல ட்ரேட் பண்றீங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி அசெட்ஸ்ல ட்ரேட் பண்ணுவீங்களா இருந்தா, இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் நமக்கு வந்து நல்ல டீப் கொண்டு போகும். அப்படின்னா இந்த இடத்துல டச் பண்ணி ரிஜெக்ட் ஆன பிறகு மார்க்கெட் கீழே கொண்டு போகும். அதே பிரேக் பண்ணிச்சுன்னு சொன்னா இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் இதே டிஸ்டன்ஸ்க்கு மேல கொண்டு போகும். சேம் அதே மாதிரி தான். இந்த இடத்துல இருந்து நமக்கு என்ன பண்ணும், இந்த இடத்துல மனிப்புலேஷன்ஸ் நடந்து இப்படி வந்துட்டு இப்படி போகலாம், கீழே கூட வந்துட்டு போகலாம் பிரைஸ் செக்ஷன்ல. புரியுதா? ஸோ அந்த இடத்துல நமக்கு இந்த 5 மினிட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். புரியுதா காய்ஸ்? நான் சொல்ல விஷயம் உங்களுக்கு புரியுதா? நான் சொல்ற விஷயம் எல்லாத்துக்கும் கிளியரா? புரிஞ்சது ப்ரோ. பாண்டி மனோரன் ஓகேவா? ஸ்ரீனிவாசன் ஓகேவா? ஓகே ஓகே ப்ரோ. ஓகே பாண்டியன் சொல்லுங்க, நம்ம ஏன் வந்து 5 மினிட்ஸ் எங்க யூஸ் பண்ணோம் நம்ம ட்ரை செக்ஷன்ல? சரியா? ஓகே. ஸோ இப்போ நீங்க 1 மினிட் மட்டும் யூஸ் பண்றீங்கன்னா நீங்க இனிமே 5 மினிட்ஸ் யூஸ் பண்ண பழகிக்கணும். ஏன்னா நீங்க எல்லாம் இனிமே ட்ரேடர்ஸ். ஓகேவா? அண்ட் 3 மினிட்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகே. ஒரு ட்ரேடர் வந்து ஒரே நேர்கோட்டில் யோசிப்பாரா, பல வாக்குல யோசிப்பாரா? சொல்லுங்க பாப்பா, என்ன யோசிப்பாரு? ஒரு ட்ரேடருக்கான குவாலிஃபிகேஷன் என்ன? எப்படி யோசிக்கணும் ஒரு ட்ரேடர்? ஒரு எல்லா விதமும் யோசிக்கணும். ஏன் எல்லா விதமும் யோசிக்கணும்? எங்க கேட்டாலும் கேள்வி கேட்கறேன். அதாவது மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஃபிளக்சுவேஷன் ஒன்று வரும். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். நீங்க மணி மேனேஜ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணணும். நெக்ஸ்ட் ட்ரேடுக்கு வந்து 3 மினிட்ஸ் எடுக்கணுமா, 5 மினிட்ஸ் எடுக்கணுமா, 1 மினிட் எடுக்கணுமா? இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ராடேட் போறீங்களா, ஒரு நாளைக்கு அதை ஷார்ட் டைம்ல எடுக்கிறீங்களா, லாங் டைம்ல எடுக்கிறீங்களா, அந்த மாதிரி டிசிஷன் மேக்கிங்ல இருப்பீங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ப்ராஃபிட் கோலை செட் பண்ணிட்டீங்களா, இன்னைக்கு வந்து நான் ஒரு தடவை தான் டெபாசிட் பண்ணிருக்கேன், நான் எவ்வளவு வித்ட்ரால் எடுத்திருக்கேன் அப்படின்ற எல்லா சம்மரியும் நீங்க பண்ணப்போ தான் ஒரு ட்ரேடருக்கான குவாலிஃபிகேஷனுக்குள்ள வருவீங்க. புரியுதா? ஒரு ட்ரேடர் அப்படின்றப்போ நிறைய விஷயங்கள்ல பார்க்கணும். ஆனா நம்ம அதெல்லாம் பாக்குறது இல்ல. நீங்க அதெல்லாம் பாக்குறது இல்ல. இப்ப பிகினர்ஸ் தானே நீங்கலாம், கரெக்ட் தானே? நீங்க அதெல்லாம் பாக்குறீங்களா? இல்ல வாரீங்க, டெபாசிட் பண்றீங்க, ப்ராஃபிட்டா லாஸ் முடிஞ்சிடும், அவ்வளவுதான் ட்ரேடிங். அப்படித்தானே இருக்கீங்க எல்லாரும். இது ஒரு பிசினஸா கன்வெர்ட் பண்ணுங்க. பிசினஸா கன்வெர்ட் பண்றப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வரும். என்ன, ஃபர்ஸ்ட் வரப்போ ரூல்ஸை மதிக்கணும், ரூல்ஸை பார்க்கணும், அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லா இருக்கான்னு பார்க்கணும், நியூஸ் இருக்கான்னு பார்க்கணும். இந்த 3 டைம் ஃப்ரேம், அதாவது நீங்க பைனரி ஆப்ஷன் ட்ரேடிங்ல வரீங்கன்னா இந்த 1 மினிட்டா இருக்கட்டும், 3 மினிட்ஸா இருக்கட்டும், இந்த 5 மினிட்ஸா இருக்கட்டும், எங்கெங்க யூஸ் பண்ணணும், எந்தெந்த ட்ரேடிங்க்கு என்னென்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும், அண்ட் வந்து எப்படி வந்து நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறது, எந்த இடத்துக்கு எவ்வளவு நம்ம அமௌண்ட் வச்சுட்டு செய்யணும் அப்படின்றது எல்லாமே ஒரு ப்ராசஸ். புரியுதா? பாண்டியராஜன், மனோகரன் புரியுதா உங்களுக்கு? செந்தில், இந்த ப்ராசஸ் தெரிஞ்சாதான் நீங்க ட்ரேடிங்குள்ள இன்வால்வ் ஆக முடியும். புரியுதா இந்த விஷயங்கள்லாம்? டவுட் கிளியரா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இதெல்லாம் வந்து நான் ஏன் சொல்லிக் கொடுக்கணும், இதெல்லாம் நீங்க எங்கேயும் கத்திருக்க மாட்டீங்க, யாரும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. இது எங்கேயாச்சும் படிச்சிருக்கீங்களா பாண்டியராஜ், செல்வா, செந்தில், மனோகரன்? இல்ல. சோ இதெல்லாம் வந்து பேசிக்ஸ், ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ். ஆமா ஆமா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க, இது சொல்லி கொடுக்க ட்ரை பண்ணவும் மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் அவங்ககிட்ட இதெல்லாம் ட்ரிக்ஸ். ஓகேவா? இப்போ உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, நீங்க பாக்குறதெல்லாம் உண்மைன்னு நம்பிடாதீங்க. ஏன் அப்படின்னா நீங்க பாக்குறப்போ நீங்க வந்து உங்களுடைய ஆர்வத்தை தூண்டுறதுக்காக பெரிய அமௌண்ட் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா மல்டிபிள் ட்ரேட் பண்ணலாம், பெரிய அமௌண்ட் வரும் ப்ராஃபிட். நம்ம மைண்ட் செட் எப்பயுமே எமோஷனல் சைட்ல தான் 100% 95% இருக்கணும். நாம எப்பயுமே எமோஷனல் கண்ட்ரோல் பவர் தான் 95% இருக்கணும். ஏன் அப்படின்னா அதுதான் உங்களை எப்பயுமே காப்பாற்றும். இது உண்மையா? சொல்லுங்க ஸ்ரீனிவாசன், இல்லையா? ஓகே. ஆமா, எமோஷனல் தான் லாஸ் ஆகுது. ஆனா இத பத்தி நீங்க எங்கேயுமே பெருசா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, எமோஷனல் கண்ட்ரோல் பத்தி. சரியா? கண்டிப்பா. ஏன் வந்து இத பத்தி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னா, உங்களை வந்து மணி ஜென்ரேட் பண்ற மெஷினா தான் பாக்குறாங்களே தவிர நீங்க ஒரு ட்ரேடரா மாறணும்ன்ற அவசியம் அவங்களுக்கு கிடையாது. கரெக்ட் தானே? உங்க எல்லாத்துக்குமே அதுதானே. அவங்களுக்கு நீங்க எப்படி, நீங்க வந்து ஒரு மணி ஜென்ரேட் பண்ற மெஷின் தானே. அதாவது நீங்க வாரீங்க கிளாஸுக்கு, நீங்க பாக்குற ப்ரூஃப்ஸ் எல்லாம் பாக்குறீங்க, நீங்க ட்ரேட் எடுக்கிறீங்க, சரி நீங்க ஜாயின் பண்றீங்க, அதுக்கப்புறம் அவங்க 6 நாள் 5 நாள் கிளாஸ் முடியுது, அதுக்கப்புறம் அவங்களோட டியூட்டி முடிஞ்சிடும். கரெக்டா? அவங்களுக்கு ஒரு விஷயம் இல்லையே, நீங்க ட்ரேடர் ஆகணும்ன்ற விஷயம் இல்லையே. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லையே. ஸோ ரியாலிட்டி அப்படின்னா, இப்போ ஐ திங்க் நீங்க இப்போ இதுக்கு முன்னுக்கு நான் சொல்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்குன்றவங்க யாராவது சொல்றீங்களா, இருக்கீங்களா? இல்ல ப்ரோ. அப்புறம் சொல்லக்கூடாது, இதெல்லாம் உடனே தெரியும் படிச்சு கொடுத்த விஷயம் தான் சொல்லக்கூடாது. கரெக்டா? ஒரு ட்ரேடுக்கு
எதுல கன்ஃபர்மேஷன் வந்தா எவ்வளவு ட்ரேட் எடுக்கணும், ஒரு 100 USD கொடுக்குறீங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் நம்ம வித்ட்ரா எடுக்கணும், ஒவ்வொரு ட்ரேடுக்கும் எந்த டைம் ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும். இப்போ எமோஷனல் கண்ட்ரோல் அண்ட் ப்ராஃபிட். ஒரு பக்கம் எமோஷனல் கண்ட்ரோல் வந்து நீங்க ஸ்டேபிளா இருக்கீங்க அப்படின்றப்போ ப்ராஃபிட் எப்படி இருக்கும், உங்களுக்கு கன்சிஸ்டன்ஸா இருக்கும். புரியுதா? அண்ட் ட்ரேட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு போக முடியாது. நம்ம என்ன பண்ணணும், ஒரு ட்ரேடை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ட்ரேட் பண்றோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்கணும்? நியூஸ் டைம், மார்க்கெட் ட்ரெண்ட், நியூஸ் டைம். ஓகே ஓகே, அது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கா ஒரு ட்ரேட் ஸ்டார்ட் பண்ற முன்னாடி அப்படி பார்க்கணும். இப்போ நான் சொல்ற விஷயங்களை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, என்னென்ன விஷயங்கள் அப்படி